ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பச்சைக்கல்லை வாங்கியிருக்கேங்க. இதில் வந்து ஒரு படி வாங்கினாங்க, இதில் அரைப்படி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்காங்க. 3 டம்ளர் தண்ணி. நம்ம கையால் ஒரு பிடிங்க உப்பு, நம்ம கையால் ஒரு பிடி உப்பு வச்சுருக்கேங்க. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம இந்த பச்சைக்கல்லையே குக்கரில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த உப்பையும் போட்டுடணும். நல்லா 5 சவுண்டு வைக்கணுங்க. 5 சவுண்டு வச்சோன்னே நல்லா வெந்துருங்க. சாப்பிட்லாம், உரிச்சு சாப்பிட்லாம். சரியா? வைக்கலாமா குக்கரே? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த கல்லில் வெந்துருச்சுங்க. இந்த உப்பும் இதில் அப்சர்வ் ஆகிருக்கும், நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். நல்லா வெந்துருச்சு. எடுத்து டேஸ்ட் பண்ணலாமா? அப்படியே எடுத்து தண்ணியை வச்சு சுட்டு கொதிக்க கொதிக்க இருக்குங்க. சூடாக இருக்கிறது. இங்கே பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? கல்லை எடுத்து இப்படி தான் தட்டி சாப்பிடணும். இங்கே பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? சாப்பிடலாமா? இந்த நம்ம முன்னாடியே உப்பு போட்டோன்னா அந்த உப்பும் அப்சர்வ் ஆகிருக்குங்க. அப்படியே நல்லா இழுத்துடும் கல்லை. ஓகேவா? நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.